பிரைஸ் தி லார்ட். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு தேவ மனிதருடைய விசுவாசத்தை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஜார்ஜ் முல்லர் என்பவர் ஒரு 10,000 சிறு பிள்ளைகளை வைத்து ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்தி கொண்டு வந்தார். அவர் உதவின்னு யாருக்கிட்டையும் போய் நின்றது இல்லையாங்க. இவங்களுக்கு காசு கொடுங்கன்னு யாருக்கிட்டையும் நின்றது கிடையாது. அவரோட தேவனுக்கிட்ட மட்டும்தான் அவர் உதவி என்று கேட்டு இருக்கிறாரா. ஒரு நாள் அவருக்கு அந்த ஆர்ஃபனேஜில் இருக்கிற யாருக்கும் உணவு இல்லாத சூழ்நிலையில் அந்த ஆர்ஃபனேஜில் இருக்கிற எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இன்றைக்கி நம்மளுக்கு உணவு கொடுத்தபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம்னு சொல்லிட்டு நன்றி செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்குது பாருங்கள். அவங்களோட காலிங் பெல் அடிக்கப்படுகிறது. இவங்க போய் யாருன்னு பார்க்க முடியுது. அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு பேக்கரியில் அவர் சொல்கிறாராம், நான் ராவு முழுதும் என்னால் தூங்க முடியல, ஏதோ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் ஏவி கொண்டே இருந்தது, அதனால் உங்களுக்கு நான் ப்ரெட்டு செஞ்சு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாராம். திருப்பி அந்த ப்ரெட்டெல்லாம் வாங்கி கொண்டு திருப்பி உட்காரும்போது திருப்பி ஒரு காலிங் பெல் அடிக்கப்படுது. அந்த நேரத்தில் போய் யாருன்னு பார்க்கும்போது, இல்லைங்க, பால் வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இந்த பாலெல்லாம் வேஸ்ட் ஆகிடும், இங்கே உங்களுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்ஃபனேஜில் கொடுத்துட்டு போகிறாங்க. அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று நம்மளுக்கு தெரிய வருகிறது. ஏன் இந்த காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்னா, அவங்க உலக மனிதர்களை எல்லாத்தையும் வெறுத்துட்டு தேவனிடத்தில் அவர் விசுவாசமாக உள்ளபோது தேவன் அவரோட விசுவாசத்தை பார்த்து சும்மா இருக்கிற தேவன் கிடையாதுங்க. அவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நேரத்துலையும் அவரை நீங்கள் பிளைண்டாக அவர் எனக்கு உதவி செய்வார் என்று நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கலாம். இந்த உலகம் பார்த்து உங்களை சிரிக்கும், யாரா இவன் ஒன்றுமே இல்லாமல் இது மாதிரி நம்பிக்கொண்டு இருக்கிறானே, உட்கார்ந்து கொண்டு இருக்கிறானே நினைக்கும். கர்த்தருடைய நாட்கள் உங்களுக்கு வரும். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை கைப்பிடித்து தூக்கி நிறுத்த வைக்கும் பொழுது இந்த உலகம் பார்த்து ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் மாற்றுவார். அந்த நாள் இந்த நாளாக இருக்கலாம். கர்த்தர் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.